கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். சகேவு தேடி போய் கர்த்தர் ரட்சிக்கல. அதற்கு முன்னாடி ஒரு சின்ன எஃபர்ட் போட்டார் சகேவ். லூக்கா 19வது அதிகாரம் 3வது வசனத்தில் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வகை தேடினார். அதனால் நம்மளுடைய எல்லா பிரச்சனைகளில், நம்மளுடைய எல்லா கவலைகளிலும், நம்மளுக்கு ஒரு நெருக்கடியான சூழ்நிலையிலையும் நம்ம ஆண்டவரை தேடணும்னு ஒரு வாஞ்சை நம்முடைய இருதயத்தில் வரணும். அப்படி வந்துருச்சுன்னா அந்த வாஞ்சையை உள்ளந்தெரியுங்களே ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவன் ஓடி அந்த இடத்துல அவர் வந்துடுவார். அவர் வந்துட்டு நம்ம குறைகளை கேட்கறதுக்கு தான் வராரு. அவனுக்கு ஒன்று இருந்தது, அவர் எப்படிப்பட்டவரோ அப்படின்னு பார்க்கணுன்னு உடனே அந்த இடத்துக்கு ஏசாமியே போயிட்டார். போன உடனே நீ இறங்கி வா அப்படின்னு சொன்னோடனே சந்தோஷத்தோடே அவன் போனான். சந்தோஷத்தோட வீட்டுக்கு கூட்டி போயிட்டு அவனுடைய பாவத்தை எல்லாம் அறிக்கையிடுறான். என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாலத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன். எல்லா பாவத்தையும் அவன் அறிக்கையிட்ட உடனே அதுக்கப்புறமா தான் கர்த்தர் ரிலீஸ் பண்றாரு. இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அவனுக்கு மட்டும் இல்ல, வீட்டுக்கே ரட்சிப்பு வந்துருச்சு. இவனும் ஆபிரகாமின் குமாரனா இருக்கிறானே. சீக் அண்ட் சேவ் த லாஸ்ட். எது இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே தேடி தேடி ஆண்டவர் ரட்சிக்கிறவர். ஆனாலும் நம்முடைய இருதயத்தில் ஒரு வாஞ்சை வரும். நம்முடைய இருதயத்தில் ஒரு சின்ன முயற்சி, எப்படிப்பட்டவரோ அப்படின்னு நினைச்சாலே போதும், நம்மகிட்ட ஏசாமி வந்துருவார். வந்துட்டாருன்னா என்ன, நம்மளுக்கு சந்தோஷம்தான். சந்தோஷமா அவன் வீட்டுக்கு கூட்டு போயிட்டு அவனோட பாவத்தெல்லாம் அறிக்கையிட்டான். பாவத்தை மன்னித்து அவனுக்கு மட்டுமல்ல அவனுடைய வீட்டிற்கே ரட்சிப்பை கொடுத்துட்டார். யார் ஒருத்தர் பாவத்தை அறிக்கையிடுறாங்களோ அவங்களுக்கு மாத்திரம்தான் ரட்சிப்பு. முதல்ல அந்த உணர்வு வரணும். இயேசுவை தன்னுடைய இருதயத்துல ஏற்றுக்கொள்ளணும். பாவத்தை அறிக்கையிட்ட பின்பு அவன் பார்க்கணும்னு ஆசைப்பட்டதுனால இல்ல, சந்தோஷமா வீட்டுக்கு கூட்டிட்டு போனதுனால இல்ல, உட்கருத்து என்னன்னா அவனுடைய பாவத்தை அறிக்கையிடும் பொழுது அவனுக்கு அந்த மன்னிப்பின் நிச்சயம் பெற்று ரட்சிப்பை கர்த்தர் கொடுத்தார். உங்களுடைய இருதயத்துல ஆண்டவரை நினைச்சிட்டீங்கன்னா போதும், உங்களை தேடி வந்துருவாரு. பாவத்தை அறிக்கையிட்டால் ரட்சிப்பு. நிறைய பேருக்கு ரட்சிப்பு வேணும், ஆனா அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லயே இருந்துடுறாங்க. உங்க பாவங்களை அறிக்கையிட்டால் ஒழிய பாவ மன்னிப்பின் நிச்சயம் இல்லை. ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். ரோமர் 10:10. நீங்க சொன்னாதான், அறிக்கையிட்டா தான், பாவத்தெல்லாம் சொன்னாதான் மன்னிப்பு, ரட்சிப்பு. ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளாதவர்கள் நம்முடைய பாவத்தை அறிக்கையிட்டு நம் கர்த்தரிடம் பெற்றுக்கொள்வோம். பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.